திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சினிமாக்கும் அரசியலுக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலை வர்றதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஆமா, இப்போ சினிமாவில் நடிச்சாரு, அதை தவிர வேற எதுவும் நல்லது பண்ண மாதிரி தெரியல. இருந்தாலும் அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுனால முதல்வராக சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை தொடர்ந்து பல பேரும், அதாவது எங்களோட நண்பர் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற தைரியத்தில் சில நடிகர்களும் திரைத்துறை சார்ந்த பலருமே இந்த சனாதனம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது, இனிமே எங்க ஆட்சி தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது புதிதா? கண்டிப்பா இல்ல. திராவிட கட்சியோட தொடக்க காலங்கள்ல இருந்து நடிகர்கள் பல பேரும் அரசியலுக்கு வர்றது, அரசியல்ல பங்காற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதுல சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, சில பேர் தடம் தெரியாம போயிருக்கலாம், சில பேர் அதாவது முதல்வர் தான் ஆவேன் அப்படி இல்லாம பல்வேறு நலத்திட்டங்களால சர்வை பண்ணியிருக்காங்க. இப்படிதான் தமிழ்நாடு அரசியல் இருந்திருக்கு. ஸோ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க சினிமாவே மாறிய அரசியல் தான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் போடுறது, மேடையில இதுக்கு முன்ன பிரச்சாரத்துல என்ன பேசினாங்களோ அதையே கண்டினியூட்டியா பேசுறது, இல்லைன்னா எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ்னு பதில் சொல்றது, கேஷுவலா ஒரு ரீல்ஸ் போட்டு பின்னால ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டா அரசியல் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்ப தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமான ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது பல பேரும் இப்போ அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு வர்ற இந்த சமீபத்துல கஸ்தூரி ராஜா அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வினா, அரசியல் ரீதியா புகழ்பெற்ற இடமான போயஸ் கார்டன்ல இருக்கிற உங்களோட பையன் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு அவர் கேஷுவலா தான் ஒரு பதில சொல்றாரு. அந்த பதில் என்னன்னா அரசியலுக்கு யார் வேணும்னாலும் வரலாம். ஆமா, யார் வேணும்னாலும் வரலாம், யார் வேணா ஜெயிக்கலாம், யார் வேணா முதல்வர் ஆகலாம். இப்ப கூட ஒரு சினிமால இருந்து சினிமா பின்புலம் கொண்ட ஒருத்தர் தான் நமக்கு முதல்வரா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யார் வேணா வரலாம். இனி வரும் நாட்கள்ல ஃபியூச்சர்ல என் மகனோ என்னோட பேரன்களோ கூட அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசியல் ரீதியா சென்னையில பவர்ஃபுல்லான இடம்னா கோபாலபுரம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. இதையே ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அடிக்கடி சர்ச்சையான ட்வீட் போடுறது, இந்த மாதிரி வேற எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் எடுத்த ஒரு படம் இருந்துச்சு, அது கூட ஒரு பெரும் சர்ச்சையான படம் தான். அதை பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்ல. இந்த ட்வீட்டுக்கு, அதாவது இந்த செய்தி இருக்குல்ல, இவர் இப்படி ஒரு சொல்லியிருக்காரு, தனுஷ் அவர்களோட அப்பா கஸ்தூரி ராஜா இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சோடனே நம்ம ப்ளூ சட்டை மாறன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன ட்வீட்னா, சில ஆண்டுகளாக வெள்ளை வேட்டி சட்டை, ருத்ராட்ச கொட்டை, புரோமோ மேடைகளில் பூமர் தத்துவங்கள், அனுதாபம் தேடும் சென்டிமெண்ட் கதைகள் என அரசியலுக்கு தயாராகிவிட்டார் சுல்லான். இப்போது விஜய் ஜெயித்ததால் அடுத்த மக்கள் தன்னையும் முதல்வராக்குவார்கள் என நம்புகிறார். த சிஎம் வானபி அப்படின்னு அந்த நியூஸ் கார்டை போட்டு இவர் ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ நம்ம அடுத்த ஆடியோ லான்ச் மீட்டப்ல தனுஷ் அவர்கள் அவருக்கே உரிய ஸ்டைல்ல, ஏன் நாங்கள்லாம் அரசியல்வாதி ஆகக்கூடாதா, ஏன் நாங்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு பேசுறதுக்கும் இந்த ட்வீட்டுக்கு அந்த மேடையில் ரிப்ளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ளூ சட்டை மாறன் சொல்ற மாதிரியே சமீப காலமா மேடையில தனுஷ் அவர்கள் முழுக்க ஒரு அரசியல்வாதி தோற்றத்துல காட்சி அளிக்கிறதும், நான் அவரோட ட்ரெஸ் எதுவும் ஸ்டீரியோடைப் பண்ணல, அது அவரோட பர்சனல் கம்ஃபர்ட், அவரோட பர்சனல் விஷயம், அதை பத்தி நான் பேசல. பட் ப்ளூ சட்டை மாறன் சொன்னதுனால ஒருவேளை இந்த உடைக்கான காரணம் அரசியலுக்கு வர வேண்டியதா கூட இருக்குமோ. அவர் பேசின இதுலயே அரசியல் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் எனக்கு தோணுதில்லை. ஏன்னா பர்சனலா என்ன அட்டாக் பண்றாங்க, நான் இப்படி இருக்கக்கூடாதா, நான் அப்படி இருக்கக்கூடாதான்னு பர்சனல் கதையை தான் அவர் சொன்ன மாதிரி நான் கேட்டிருக்கேன். பட் இது எல்லாம் ருத்ராட்ச கொட்டை, இது பின்னாடிலாம் ஒருவேளை ஆன்மீக அரசியல் ஒன்று இருக்குமோ அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் கனெக்ட் பண்றாரு. ஏன்னா ரஜினி ஆல்ரெடி இந்த மாதிரி கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட உடல்நிலை காரணமா அவர் ஒதுங்கிட்டார் அரசியல்ல இருந்து. ரஜினி அப்படிங்கிற பிம்பத்துக்கு பின்னாடி அவரோட பின்புலத்தை வச்சு ரஜினியோட சப்போர்ட்ல தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கஸ்தூரி ராஜா அவர்களோட பதில் சினிமா வட்டாரங்கள்ல ஏற்படுத்தியிருக்கு. நமக்கு நேத்து கூட ஒரு டவுட் இருந்துச்சு, அர்ஜுன் அவர்கள் அரசியலுக்கு வரவு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அரசியல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறத தாண்டி ஒரு ஆழமான புரிதல் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்டா தான் அது இருந்துச்சு. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். இப்போ தனுஷ் அவர்கள் இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஏஐ போட்டோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, சூர்யா அவர்கள் தமிழ்நாட்டோட கடனை அடைக்கிறதுக்கு 2 கோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ப்ளூ டிக் டிவிகே பேஜ்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கீழவே ஏஐ இன்ஃபோங்கிற அந்த இதுவும் இருக்கு. ஆனா இது எதையுமே யோசிக்காம, இது எதையுமே சிந்திக்க நேரம் இல்லாம, பாருங்கப்பா சூர்யா 2 கோடி கொடுத்துருக்காரு கடன் அடைக்க, அப்படி ஒரு விஷயம் சாத்தியமே இல்லை. சிஎம் கேர் ஃபண்டுக்கு கொடுக்குற காசெல்லாம் மழை நிவாரணத்துக்கோ இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் நிவாரணத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். அதை இந்த மாதிரி கடன் அடைக்கெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலுமே நம்ம என்ன சொன்னாலும் அந்த தரவுகளை செக் பண்ணாம, நம்ம என்ன பேசினாலும் அதை பத்தி யோசிக்காம லைக் போடுறதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும் அண்ணா அண்ணான்னு புகழ்றதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குங்கிறத தெரிஞ்ச அவங்க இப்ப கருப்பு படம் சக்சஸ் ஆனதுனால சூர்யாவையும் டார்கெட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா முந்தா நாள் நினைக்கிறேன் சூர்யா அவர்களோட அப்பா பேசின பிரஸ் மீட்ல, மாற்றம் வந்தா என்ன தப்பு, என்னோட பேரன் ஓட்டு போட சொன்னா நான் போட்டேன், குழந்தைகளை மேனிபுலேட்
மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அது தப்புன்னு அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேச கரெக்டா இன்னைக்கே சூர்யா அவர்கள் வந்து 2 கோடி கடன் அடைக்க கொடுத்தாங்க. அஃபிஷியலா எந்த நியூஸும் அந்த மாதிரி வெளியே வரல. டிவிகேவோட ஐடி விங்குக்கு மட்டும் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான நியூஸ்கள், ஃபேக் நியூஸ்கள் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் எப்படி ஃபேக் நியூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மாதிரியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நாள் வரைக்கும் சூர்யா ஃபேன்ஸை வந்து பாடி ஷேம் பண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். அதாவது சூர்யா அவர்களை மோஸ்ட்லி பாடி ஷேம் பண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அவரோட கருப்பு படம் சக்ஸஸ் ஆயிருச்சு. அவங்களோட அப்பா நமக்கு சாதகமாக பேசியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை எப்படி டைவர்ட் பண்ணலாம் பாருங்க. தன்னோட நண்பர் ஆட்சி அமைச்சது தமிழ்நாட்டோட கடன் அடைக்க 2 கோடி கொடுத்துருக்காரு. ஏன்னா நண்பர் ஆட்சி எப்படி பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல கடன் வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறாரு. அதனால நண்பனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சூர்யா அவர்கள் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காருன்னு ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் பண்றாங்க. நீங்க அந்த போஸ்டோட கமெண்ட் கீழே போய் பாத்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க ஃபயர் விடுறாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? இந்த மாதிரி எந்த நியூஸ் சேனல்ஸும் எதுவும் பேசலையே, யாருமே இதை பத்தி ஒரு அஃபிஷியல் நியூஸே வரலையே, இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு அடிப்படையா யோசிக்காம அதுக்கு ஃபயர் விடுற, லைக் போடுற, அவங்களோட டார்கெட் அதுதான். கமெண்ட் செக்ஷன் என்கேஜா இருக்கணும், லைக்கும் வாங்கணும். அதுக்காக அவங்க பண்ற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல பேசி பேசி இல்லாத விஷயங்கள் உண்மையாயிரும். ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி மேனிப்புலேட் பண்ணா எப்படி ஒரு இப்போ நீங்க ஒரு தப்பே பண்ணல, ஆனா உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொன்னா உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும்ல, ஒருவேளை அந்த தப்பை நான் பண்ணிட்டேன்னு. அதே விஷயத்தை தான் இங்க விஜய் ஃபேன்ஸு சின்ன குழந்தைங்க கிட்டையும் ஒவ்வொரு நடிகரையும் டார்கெட் பண்ணி அவங்களோட ஃபேன்ஸ் கிட்டையும் விதைக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அஜித் அவர்களோட குடும்பத்தையும் சரி அவரையும் சரி எவ்வளவு மோசமா ட்விட்டர்ல வசைபாடிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப அஜித் அவர்களோட தாயார் மறைவுக்கு போனதுக்கு நண்பருக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஹீரோஸையா டார்கெட் பண்ணி இவங்களோட விதைச்சிட்டு இருக்கிற சமயத்துல தனுஷ் அவர்களோட அப்பா எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆக வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா கேஷுவலா ஒரு ஸ்டேட்மெண்ட், யார் வேணா அரசியலுக்கு வரலாம். ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் போயிட்டு இருக்கு. சினிமாவா அரசியலான்னு அப்படி அது என்ன சொல்லுவாங்க, இரண்டரை கலந்து விட்டது சினிமாவும் அரசியலும். ஏன்னா திரைத்துறையை ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட கொடுத்ததுக்கு நடிகர் விஷால் ஒரு வார்த்தை சொல்றாரு, ராஜ்மோகன் அவர்களுக்கு திரைத்துறையை பத்தி என்ன தெரியும், முதலமைச்சருக்கு தான் திரைத்துறையில 30 ஆண்டு கிட்ட அனுபவம் இருக்கு, அவர் தான் திரைத்துறையை பார்த்துக்கணும், ஒரு முதலமைச்சர் என்ன துறையை பார்த்துக்கணும்னு வேற இவங்க சொல்றாங்க. இப்படி சினிமாவும் அரசியலும் இரண்டரை கலந்திருக்கிற நிலையில யார் வேணா அரசியலுக்கு வரலான்னு தனுஷ் அவர்களோட அப்பா பேசினது ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட். இதை ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் போட்ட ட்வீட்டால இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நம்மளால யூகிச்சு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல விஜய் அவர்களே என்னோட பேரை அரசியல்ல சம்பந்தப்படுத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தை மேல வழக்கு பதிவு பண்ண கதையெல்லாம் இங்க நடந்திருக்கு. இப்போ அவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகவும் ஆயிருக்காரு. இப்போ தனுஷ் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆப்வியஸா பார்க்கும்போது இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதை தொடர்ந்து எந்த நடிகர் வேணா அரசியலுக்கு வரலாம். இப்போ தனுஷ் வருவாரா வரமாட்டாரான்னு நமக்கு தெரியாது, மேபி வரலாம். ஆப்வியஸா இதை வச்சு பார்க்கும்போது இனி இவர்களோட வரிசையில சிவகார்த்திகேயனா இருக்கட்டும். ஏன்னா துப்பாக்கிய சிவகார்த்திகேயன் கையில தான் இப்ப இருக்கிற சிஎம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சரி தளபதி, நான் துப்பாக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நானும் அரசியலுக்கு வரேன், உங்களுக்கு போட்டியா நானே களை இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும், கென் கருணாஸ் இருக்கட்டும், எல்லாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் அரசியல்ல சாதிக்க 2 வருஷம் எடுத்துக்கிட்டாரு, நாங்க அதை ஒரே வருஷத்துல முடிச்சு காட்டோம்னு பந்தயம் கட்டி வந்து 2 நாள் நிற்பாங்க. அப்பவும் நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க நான் எதுவும் சொல்லலை. இப்போ எடுத்திருக்க முடிவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்பவும் என்ன மாதிரியான முடிவுகள் அவங்க எடுப்பாங்கன்னு. ஸோ இந்த விஷயம் இவ்வளோதான். தனுஷோட அப்பா கேஷுவலாக சொன்ன ஒரு பதிலை ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு பெரிய பேசு பொருளாக ஆக்கியிருக்காரு. சூர்யா வேற 2 கோடி நன்கொடை வழங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி கடைசியில் இதை உண்மையாகவே ஆக்கிடுவாங்க. ஏன்னா உண்மையை விட போய் வேகமாக பரவும். அதுவும் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வேகமாக பரவுது. அந்த வேலையை விர்ச்சுவல் வாரியர்ஸ் டெய்லி காலையில இருந்து சிலந்து தூங்குற வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்க வர போய் முடியுதுன்னு.